அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 185 பார்க்க போகிறோங்க. போன எபிசோடில் அந்த டீமன் டைகர் வேல் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்களா, தங்சான் என்ன சொல்லியிருப்பான், இதுக்கு மேலே நேரில் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, அங்கேருந்து தாங்க கண்டினியூ ஆகுது. அந்த டீமன் டைகர் வேலுக்கு இப்போ தான் இவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸே தெரியுதுங்க. எங்கேயோ இருந்து திடீர்னு 2 பேர் வெளியில் வந்திருக்காங்களே, அப்போ இவ்வளோ நேரம் அவங்க வந்து இன்விசிபிளாக மறைஞ்சிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி பயங்கர வேகமாக வருது. வந்து பார்த்தா இதுக்கே ஆச்சரியம், ஷாபாய் நீயா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஷாபாய் என்ன சொல்லுது, ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பண்ண போற, என் ஆட்கள் எல்லாரையும் கொன்னல்ல, என் தம்பியை கொண்டிருக்கல்ல, அதுக்கு இன்னைக்கு நான் பழி வாங்குறேன் அப்படிங்குது. இப்போ அந்த வேல் பார்க்குது, ஓ அப்படியா ரைட்டு, உன் தம்பி போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த வேல் கத்துது. அதுக்கு நாங்கள் அனுமதிக்கணும்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 தரப்பினருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன, சண்டை ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பித்த உடனே நம்ம ஆட்கள் எல்லாருமே 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதான் எல்லாருமே லெவல் 70 ரீச் ஆகிட்டாங்கல்ல. இது பார்த்ததுக்கு ஷாங் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வெப்பனை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ சண்டை இப்படியே போய்கிட்டு இருக்கா. தங்சானுக்கு நல்லாவே தெரியுது, அவன் ஒரு பயத்தை உருவாக்குனான்ல, அந்த பயம் இன்னும் போல அவங்களுக்குள்ள அப்படியே இருக்குது. இதில் இருக்கிறதுலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஷாபாய் தான். இன்றைக்கி உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கொலவரி கொண்டு தாக்குதுங்க. அந்த ஷார்க் டொமைன் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஷார்க் டொமைன் அப்படிங்கிறது பவர்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வேலோட அட்டாக்கை தடுக்கிற அளவுக்கு நம்ம ஷாபாய் பவர்ஃபுல் கிடையாது. அதான் அந்த வேல் யோசிக்குது, எப்படி ஷாபாய் திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்ம ரோராங்கோடைய சப்போர்ட்டால். ஓ மனுஷங்க உதவி செய்கிறாங்களா, வரட்டும் எத்தனை பேர் வேணா வரட்டும், இன்றைக்கி எப்படி எல்லாம் சாக தானே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேல் வந்து ஒரு டொமைனை பயன்படுத்துதுங்க. அந்த டொமைன் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது, அது பயங்கரமாக இருக்குது, இவங்களால் சுத்தமாக தாங்க முடியல. ஏன்னா அது ஒரு மாதிரி நாய்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த நாய்ஸை இவங்களால கேட்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்சான் பார்க்குறான், எப்படியோ இந்த ஒரு டொமைன் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது, இதை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய காட் கில்லர் டொமைன் இருக்குல்ல, அது இப்போ தான் இவால்வ் ஆச்சு, அந்த இவால்வான காட் கில்லர் டொமைனை பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தின உடனே அந்த கடலே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அங்கே இருக்க ஏகப்பட்ட வேல் இந்த ஒரு அட்டாக்லேயே வந்து செத்தே போச்சுங்க. நம்ம ஹீரோட டொமைன் என்ன பண்ணும், எதிரியோட அந்த ஸ்பிரிட் பவரை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேட்டி பார்க்குறான், மீன்களை ஃப்ரை பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சுரா அப்படிங்கிறான். ஸோ ஃபேட்டி ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிக்க ஜூஜிங்குமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜூஜிங் ஆபத்தில் இருக்கும் போது நம்ம மூவை வந்து காப்பாற்றுறான். அதே சமயத்தில் ஷாங் இருக்கா பாருங்க, அவன் வந்து ஹிடன் வெப்பன் வச்சு அடிக்கிறா. இன்னொரு பக்கம் மூபாயும் ஜூஜிங்கும் ஃபியூஷன் அப்படிங்கிறத பண்ணி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் இந்த வேல்ஸ் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த வேல் கிங் பார்க்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், யார், நம்ம தங்சான் தான். ஸோ இவனை முதல்ல முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுது. அந்த டீமன் வேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் அட்டாக் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துது. இவனுமே அதை எதிர்த்து டீமன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துகிறான். ஸோ அந்த வேலோட அட்டாக் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு, அது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அது என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே இருந்து தங்சான் அட்டாக் பண்ணுமா. அவன் அந்த அட்டாக்கை டாச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சார் பின்னாடி இருந்து வந்து முழுங்கலான்னு பார்க்குறாரு. இவன் கையில் அந்த ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியரை வச்சு செம்மடி அடிக்கிறான். அந்த அட்டாக்குமே அது தடுக்குது. அதோட நிறுத்தாமல் அவனோட ஹேமரை கொண்டு போய் ஸ்பியர் மேலே அடிச்சான் பாருங்க. அதுக்கு மேலே அதால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தான் அது தங்சானுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய ஓஷன் கார்டு மார்க்கை பார்க்குதுங்க. அது தண்ணியில் விழுந்த உடனே எல்லா ஷார்க்குமே எகிரி போய் அதை கடிக்க ஆரம்பிக்குது. இப்போது ஷாவு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரா. எதுக்கு நீ தனியாக போய் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறானா, என்னதான் அது செஞ்சுரி மில்லினியம் சோல் பீஸ்டாக இருந்தாலும் அவர் மோஸ்ட்டாக ஸ்பிரிட் பவர் வச்சு தான் சண்டை போடுறாரு, யார், அந்த வேலு. ஸோ இவங்கிட்ட ஸ்பிரிட் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதனால தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறான். சரி எப்படியோ எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த இடமே மாறுமா. திடீர்னு கட் பண்ணால் பிபி தொங்க காட்டுறாங்க. எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவ்வளோ காட்டுறீங்க, ஏன்னா இவன் எதுவுமே பண்ணல, சும்மா 2 செகண்ட் காட்டிட்டு மறுபடியும் அங்கே போயிடுறாங்க. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அந்த டீமன் வேல் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வருது, பயங்கர கொலை வெறியில் இருக்குது. அதோடைய பவரை இவங்களால தாங்க முடியல. அது என்ன சொல்லுது, நான் சாக போகிறேன்ல, என் கூட சேர்ந்து நீங்களும் சாகுங்கடா அப்படிங்குது. அதாவது சார் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இது ஒரு செஞ்சுரி மில்லினியம் சோல் பீஸ்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து வரக்கூடிய பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாத்தையுமே கொன்றும். அது என்னடா பண்ணுறது, நமக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பவரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தங்சான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு தாங்மன் கிளானுடைய ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாரான். அவன் என்னத்தை பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் அந்த வேலுடைய முயற்சி அப்படிங்கிறது மொத்தமாக வீணாக போச்சு. அது பொத்துன்னு செத்து போய் கீழே விழுந்து போச்சு. ஸோ நம்ம ஆட்கள் எதுக்காக வந்தாங்களோ அந்த ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுங்க. ஷாபாயும் தன்னுடைய பிரதருக்கான நீதியை வாங்கிட்டா. இப்போ இவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கல்ல, அதுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. மற்றவங்க எல்லாருக்குமே சோல் பவர் 1 லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி நம்ம ஷாவு அவளுடைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கு, என்ன அப்படிங்கிறது சொல்லலை. நம்ம தங்சானுடைய அந்த ரெசனன்ஸ் இருக்க பாருங்க, அது வந்து 35% இன்க்ரீஸ் ஆகுது.
அந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது 30% இருந்தாலே ஓஷன் காட் லைட்டை பயன்படுத்த முடியும் இல்லையா? இப்போ அந்த இடத்துக்கு போஸ் ஆயிஷி வராங்க. அவங்க அந்த ஓஷன் காட் லைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ரெசனன்ஸ் 35% போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீ ஓஷன் காட் லைட்டை பயன்படுத்த முடியும். இந்த ஓஷன் காட் லைட் அப்படிங்கிறது காட் ஆஃப் ஓஷனுடைய பவர் தான். இதுக்கு அட்டாக் பவர்லாம் கிடையாது. ஆனால் இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய எல்லா பீஸ்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பார்க்கறதுக்கு ஜென்டலாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர். தங்சானுமே பார்க்குறான், இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி இருக்குது, சீக்கிரமாக ஷாவை நான் ரிவைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இங்கே கட் பண்ணால் இந்த பொண்ணை காட்டுறாங்க. ஐயோ பேரை வர மறந்துட்டேனே. சரி, ஏஞ்சல் டெஸ்ட் எடுக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏஞ்சல் டெஸ்ட் எடுக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுடைய 5th டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாலாமா. இவளுடைய அந்த க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, அதாவது ரெசனன்ஸு, இவளுக்குமே அந்த ஏஞ்சல் காட் கூட ரெசனன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவளோட ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா 40%ல் இருக்குங்க. இவளோட சோல் பவர் 89ல் இருக்குது. நம்ம தங்சான் இப்போ தான் 80ல் இருக்கான். விட்டா செஞ்சுருவா போல தெரியுது நம்ம ஹீரோவை. ஆக்சுவலாக இந்த சேந்தாவளியோ இருக்கார்ல, அதாவது இந்த பொண்ணோட தாத்தா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லெவல் 9 டெஸ்ட் அப்படிங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. நீ என்ன பண்ணணும், அந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது 100% வரணும். அது வந்தால் தான் நீ எனிமீஸ் எல்லாம் அழித்து ஏஞ்சலுடைய ஹானர் அப்படிங்கிறத காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, என்ன ஆனாலும் சரி டெஸ்ட்டை நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படிங்கிறா. இப்போது இவளுடைய 6வது டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறா. அந்த மனுஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது 1/2 மணி நேரத்துக்கு அந்த மனுஷனுடைய அட்டாக்கை இவ தாக்கு பிடிக்கணுமா. இந்த மனுஷன் நம்ம போஸ் ஆயிஷி இருக்காங்கல்ல, அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கு. அவங்களுமே லெவல் 99, இந்த ஆளுமே லெவல் 99. இப்போ அவங்களுக்கு ஓஷன் கார்டோடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த மனுஷனுக்கு ஏஞ்சல் கார்டோடைய சப்போர்ட் இருக்குது. அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். இந்த ஆள் சொல்கிறான், நீ என் பேத்தி அப்படிங்கிறதுக்காக சும்மாலாம் விட்டுற மாட்டேன், அடி வெளுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம கதையோட வில்லி இருக்கால்ல, அவளை காட்டுறாங்க. இவ இதுக்கு முன்னாடி இருந்த போப்போடைய பாடி அண்ட் சோலை முழுங்கினால அந்த சமயத்தில் இவளுடைய சோல் பவர் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சான். இப்போ இவளோட செகண்டரி மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது, அதோடைய பவரையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய முழுங்கணுமா. அதனால தான் ஏகப்பட்ட பேரை கட்டி தொங்க விட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.